துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது. ஆனால் அதே சமயம் ஒரு பெரிய எதிரியை நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி வரும். கடந்த காலத்தில் உங்கள்கிட்டேருந்து கடன் வாங்கினவங்க இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நபரை நேருக்கு நேராக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பயப்படாதீங்க, உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகிடுது. அதனால் நீங்கள் வாங்கின கடனை அடைச்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். ஆனால் செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. இந்த 2 கிரகங்களும் இந்த மாத பிற்பகுதியில் புதனும் மாத கடைசியில் பார்க்க போகிறாரு. இந்த விரயஸ்தானத்தை இந்த கிரகங்கள் பார்க்கறதுனால என்ன பலன் அப்படின்னா செலவுகள் ஜாஸ்தி ஆகும். என்ன செலவுகள்? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், நீங்கள் உங்களுடைய லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் இதிலெல்லாம் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா ராசிநாதன் உச்சம், அதனால் பிரச்சனை கிடையாது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால மாதம் முழுவதுமே குரு சாதகமாக இருக்க போகிறாரு. சரி சார், இதெல்லாம் கரெக்டு தான் சார், எங்களுக்கு பணம் வருமா? எங்களுக்கு ஏகப்பட்ட செலவில் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மாதம் இருக்குன்னா உங்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. செலவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல சார்னு பல துலாம் ராசி நண்பர்கள் புலம்புறது என்கிட்ட புலம்புறாங்க. வேறு வழி இல்லை, செலவு பண்ணித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சபலத்தை அடைகிறார். 6, 8 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக நீங்கள் யார் எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவள்கிட்டே போய் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஆள்கிட்ட கடன் வாங்கவே கூடாதுரா, இவன்கிட்ட வாங்கினா எனக்கு அவமானப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லுவீங்க. ஆனால் அதே ஆள்கிட்ட போய் வேறு வழி இல்லை, தலையெழுத்தேன்னு போய் கை நீட்டுற மாதிரி இருக்குது. சரி, நான் கடன் வாங்காமல் இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், வாழ்க்கை துணை உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களே செலவு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லா பக்கமும் அடித்தா எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிறாரு மாத கடைசியில். அதனால் இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் இன்னும் செலவு ஜாஸ்தி ஆகும். அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. வியாபாரத்தில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அரசாங்க வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை வியாபாரத்தில் இருக்குது. ஸோ இப்படி எல்லாமே இருக்குது. எங்களுக்கு நல்லதே கிடையாது அப்படின்னா நல்லது இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா பிப்ரவரி 1, 2, 3, 4, 5, 8, 9, 10, 11, 12, 13, 14, 17, 18, 19, 20, 22, 23, 24, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் கடன் வாங்க போகலாம், கடன் கேட்க போகலாம், கடனை திருப்பி அடைக்கலாம். உங்களுடைய பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாட்களாக இருக்கும். ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் மனசில் குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் வார்த்தைகளால் எதிரிகளையும் உருவாக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். பிப்ரவரி 2ஆம் தேதி விடியற்காலை 2 மணி 16 நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி 8 காலை 6 மணி 21 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் நார்மலாக பேசினாலே பிரச்சனை. இப்போ இதில் சந்திராஷ்டம நாட்களில் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கும். ஒரு கதை ஒன்று இருக்குது. அதாவது கிருஷ்ணர், பலராமன், அர்ஜுனர் 3 பேர் சேர்ந்து ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கும்போது ஒவ்வொரு ஜாமத்துக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருத்தர் காவல் காக்கலான்னு. முதல்ல பலராமர், அடுத்தது அர்ஜுனர் 2 பேரும் இருக்கும்போது ஒரு பூதம் சண்டை போடும். அவங்க கோபப்பட அந்த பூதம் பெருசாகிட்டே போகும். அதுக்கப்புறம் கடைசி ஜாமம், அதாவது கடைசி ஜாமம்னா விடிகாலம்புற 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், அந்த டைமில் கிருஷ்ணர் பாதுகாக்க வேண்டிய நேரம். அந்த சமயத்தில் அந்த பூதம் வரும். இவர் சிரித்து அந்த பூதத்தை மயக்கிடுவார். அதாவது அந்த பூதம் அப்படிங்கிறது உங்களுடைய கோபம். நீங்கள் அடுத்தவங்க கோபப்படும் பொழுது நீங்கள் கோபப்பட்டால் வீக்னஸ் உங்களுக்கு தான். இப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு அடுத்தவர்கள் கோபப்படும் பொழுது நீங்கள் மௌனமாக இருப்பது அல்லது புன்முறுவலுடன் இருப்பது உங்களுக்கு பலத்தை சேர்க்கும். கிருஷ்ணர் எப்படி சமயோஜிதமாக அந்த பூதத்தை கையாண்டாரோ அது மாதிரி கோபப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். சரி, இதில் இன்னொரு விஷயம், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கேன், ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், என் கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா, ஆமாம், அவங்களால தான் உங்களுக்கு செலவே. அவர்கள் பணத்தை ஜாஸ்தி கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது, அவங்களுக்காக வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு கையிருப்பை கரைந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்.
இதில் ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால கான்ஃபிடெண்ட்டாக செயல்படுவீங்க. கடன் வாங்குறதுல ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் இல்லை, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் கடன் தேவை இருந்தால் மட்டும், ஏதாவது சில வீட்டு பொருள் வாங்கி வைப்போம், உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் குழந்தைகளோ கேட்குறாங்கன்ட்டு முன்னெல்லாம் வந்து கடன் சொந்த காசில் நிறையா வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஒன்றுக்கு 2 பொருள் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அப்படிலாம் வாங்காதீங்க, அப்படிலாம் செலவு பண்ணாதீங்க. இந்த மாதம் செலவு ஜாஸ்தியாச்சுன்னா கடன் ஜாஸ்தியாகுதுன்னு அர்த்தம். கடன் ஜாஸ்தியாகுதுன்னா உங்களுக்கு மனக்குழப்பம், நிம்மதியற்ற தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவிகள் படிப்பில் ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. நீங்கள் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் சண்டை வரும், மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சண்டை வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைக்கும் அப்பாவுக்குமே சண்டை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து படிப்பது நல்லது. நீங்கள் படிக்கலை அப்படின்னா போர்டு எக்ஸாமில் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஸ்கூல் அஃபீஷியல்ஸ், உங்களுடைய பிரின்சிபால், கரஸ்பாண்டன்ட் உங்களை எக்ஸாமுக்கு அனுப்பாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை அரசாங்கம் கொஞ்சம் கராராக வசூலிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வீட்டில் செலவு, பார்ட்னர்ஷிப்பில் செலவு, பார்ட்னர் வெளியில் போகிறம்பார், அவருக்கு உண்டான பங்கை கொடுக்கணும். இதில் பத்தாதுன்னு நீங்கள் வந்து பொருள் வாங்கிறதுக்கு உண்டான செலவு, இதெல்லாம் பத்தாதுன்னு அரசாங்கம் இந்த மாதம் 27ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வரியை முழுசாக பெண்டிங் வரியை கட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வேறு வழியில் கட்டி தான் ஆகணும். அதுக்கெல்லாம் சேர்த்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை மிக அவசியம். பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பொறுமை காக்கணும். அந்த பொறுமை காக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மாதம் உங்களுக்கு வந்து 2 பரிகாரம் இருக்குது. ஒன்று பொறுமையாக இருக்கிறதுக்கு பரிகாரம், 2வது வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு பரிகாரம். முதல் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த தகுதி என்ன அப்படின்னா கோவப்படக்கூடாது, பதட்டம் அடையக்கூடாது. பதட்டப்பட்டவங்க பதறின காரியம் சிதறணும்னு சொல்லுவாங்க. பதட்டப்பட்டவங்க சிதறலான காரியம் பண்ணுவாங்க, எந்த ஒரு வேலையும் உருப்படியாக பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் பதட்டப்படாமல் பதறாமல் நிதானமாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தென்முக கடவுள்னு தமிழில் சொல்லுவோம். தென்முக கடவுள்னால் அவர் தெற்கு நோக்கி இருப்பார், நாம் வடக்கு நோக்கி நிற்கணும். பொதுவாக வடக்குங்கிறது வந்து ஒரு இந்த ஜபம் பண்ணுறதுக்கு, பிரார்த்தனை பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு விசேஷமான டைரக்ஷன். ஒன்றா கிழக்கு இல்லாட்டி வடக்கு. வாஸ்துலையும் இது வந்து வடக்கு கிழக்குங்கிறது வந்து விசேஷ டைரக்ஷன்ஸ். தெற்கு வந்து சுமார் தான், மேற்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுமார். அதனால் நீங்கள் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வடக்கு நோக்கி நின்று பிரார்த்தனை செய்வதன் மூலமாக மன அமைதி ஏற்படும். சரி, இது ஒன்று ஓகே. வருமானத்துக்கு என்ன சார் பண்ணுறது? முதல்ல அமைதி ஆகுங்க. அமைதி ஆனதுக்கப்புறம் 11ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போயிட்டு அங்கே தாயாருக்கு உண்டான ஸ்ரீ சூக்தமோ கனகதார ஸ்தோத்திரமோ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே உக்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிங்க. நார்மலாக வீட்டில் படிக்கணும். ஆனால் இந்த மாதம் மட்டும் 11ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு மேலே பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, அதாவது தாயார் சன்னதியில் அங்கே உக்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் படிப்பதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைப்பது மட்டுமல்லாமல் குடும்ப தேவைக்கு மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளுக்கு உண்டான பணப்புழக்கத்தையும் அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பலன்களை ஆராய்ந்து அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் பரிகாரம், இதை 2ஐயும் செய்யுங்கோ. உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது. இதை தவிர சில ராசிக்கு மட்டும் சொல்லியிருப்பேன், துர்கா சப்த ஸ்லோகின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த 2025 வருஷத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு கேட்டால் துர்கா சப்த ஸ்லோகி. ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹசா பலா தாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படிங்கிற மந்திரம். அதை சொல்லிட்டு வாங்க. அதில் கடைசியில் 2 லைன் வரும். ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபீஷ்டான் துவாம் ஆஸ்ரிதானாம் ந விபன்னரானாம் துவாம் ஆஸ்ரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கி சாகிலேஸ்வரி ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத் வயரி விநாசனம்.
என்னுடைய எதிரிகள் விநாசனமாக வேண்டும், அதாவது என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் உங்களின் சார்பாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.